ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 85 சங்கீதம் 5 வசனம். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ, தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ. என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ, தலைமுறை தலைமுறையாக இந்த கோபத்தை எங்கள் மேல் நீடித்திருக்க பண்ணுவீரோ. சங்கீதக்காரன் மிக அழகான சங்கீதம் 85 மிக அழகான சங்கீதம். அதில் தேவனை விட்டு விலகி வாழ்கிற வாழ்க்கை, அதை மீண்டும் உயிர்மீச்சை அடைய செய்ய வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிற ஒரு ஜெபம். இதை உள்ள அடக்கினது தான் இந்த 85 சங்கீதம். இந்த சங்கீதத்தில் அந்த சங்கீதக்காரர் மிக அழகாக நேர்த்தியாக எழுதுகிறார், என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ. எப்பொழுதும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ ஆண்டவரே. எங்கள் மீறுதல்கள் நிமித்தம் உம்முடைய கோபம் மூண்டு விடக்கூடாது. எப்பொழுதும் எங்கள் மேல் கோபமாய் இருந்தால் நாங்கள் எப்படி பிழைப்பது? கேட்கிறாரு. எவ்வளோ அழகாக கேட்கிறாரு, சிம்பிளா பெஸ்டாக கேட்கிறாரு. என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ. சில நேரங்களில் அந்த கோபம் சில காலம் வரும், ஆனால் அது மாறிப்போகும். தாவீதுக்கு அப்சலோமின் மேல் கோபம் இருந்தது, சில வருடங்களில் மாறினது. கர்த்தர் இந்த கோபங்களை மாற்றுகிறவர் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் அவர் நம்மேல் கோபமாய் இருக்க வேண்டும்? நம்முடைய அக்கிரமங்களும் நம்முடைய பாவங்களும் நம்முடைய மீறுதல்களும் அது பெருகும் பொழுது தெய்வனுடைய கோபம் நம் நடுவில் இறங்கி வந்துவிடும். அப்போ இதிலிருந்து நம்ம விடுதலை பெற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா இருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார், நானே வழி. I am the way. I am the only one way. I am the only one way in this world to recover you from all your sins. அவர்தான் வழி, அவர்தான் வழி. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கடி பாவத்தீமையிலிருந்து விலகி பாதுகாத்துக் கொள்வதற்கு அவர் ஒருவர் தான் வழி. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகாபெரிய கிருபை, மேன்மை, ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நான் உங்களை வழிநடத்துகிறவர் என்பதை நாம் மறந்து அந்த அக்கிரமம் என்னை தொடர்ந்து விடுமோ என்று பயந்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், அது தொடர்வது இல்லை. அதனால்தான் சங்கீதக்காரன் தாவீது எழுதும் பொழுது 85:6 சொல்லுகிறார், எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ, திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. உம்முடைய ஜனங்கள் உம்மில் மகிழும்படி திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ. என்றைக்கும் கோபமாயிருப்பீரோ. இதே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், உம்முடைய ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்து களி கூறும்படி. உம்மில் மகிழ்ச்சி அடைய வேண்டும். நீர் இறங்க மாட்டீரா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள், நம்முடைய அக்கிரமங்கள் நம்மை ஒடுக்கி கொண்டிருக்கிறதா? பயப்படாதிருங்கள். கர்த்தருடைய வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது, அவர் உங்களை மகிழ்ச்சியினால் நிரப்பப் போகிறார். உம்முடைய ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி திரும்பவும் உயிர்ப்பிக்கிற தேவன். உன் வாழ்க்கையை திரும்பவும் எடுப்பித்து கட்டி ஆசீர்வதிக்கிற கர்த்தர் உன் வாழ்க்கையை திரும்பவும் எடுப்பிக்கிறவர். That is the main thing that God given to us in this morning. இந்த காலவேளையில் கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார், திரும்பவும் எடுப்பித்து கட்டுகிறார். திரும்பவும் திரும்பவும் திரும்பவும். அவர் என்றென்றைக்கும் கோபமாய் இருப்பதில்லை, ஆனால் திரும்பவும் உன்னுக்குள் மகிழ்ச்சியை கட்டளையிடும்படி உன்னை திரும்பவும் உயிர்ப்பிக்கிறவர். இன்றைக்கு ஒரே ஒரு ஜெபம் மாத்திரம் செய்து விடுங்கள். இயேசுவே எங்களை திரும்ப உயிர்ப்பித்து விடும் என்று கேட்டு விடுங்கள். இயேசுவே எங்களை திரும்பவும் உயிர்ப்பித்து விடும். உம்முடைய ஜனங்கள் நாங்களும் மகிழ்ந்து களி கூறும்படி
எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ? உங்களை உயிர்ப்பித்து மகிழ்ச்சியா நிரப்ப அவர் போதுமானவர் என்பதை மறந்து விடாதீர்கள். அவர் அற்புதங்களை செய்வீர்கள். சர்வ வல்லமை தேவனங்களின் பிதாவே, உம்முடைய ஜனங்கள் என்றைக்கும் நீர் கோபமாயிருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக எங்களை கைவிட்டு விடுவீரோ? தாவீதுக்காரர் சங்கீதக்காரர் சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக சொல்லுகிறாரே, உம்முடைய ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்து களி கூறும்படி எங்களை திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ? இன்று இதே ஜெபத்தை தான் நாங்களும் இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர், அருமையான தேவனுடைய பிள்ளைகள், அருமையானுடைய ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்து களி கூறும்படி அவர்களை திரும்பவும் உயிர்ப்பித்து விடும். அந்த நன்மை அவர்கள் அனுபவித்து உங்கள் நாமத்தை உயர்த்த கிருபைதாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.